இப்போ பிசுறு விழுந்துன்னா வெறும் பிசுரை மாத்திரம் பார்த்துட்டு செக் பண்ணுறது சங்கர நேத்திராலயம் கிடையாது. சங்கர நேத்திராலயில் A to Z ஆலேருந்து இக்கு வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். இது ஸ்குவிண்ட்ன்றது தமிழில் மாறுக்கண்ணு என்று சொல்லுவோம். இந்த மாறுக்கண்ணுன்றது ஒரு கண்ணு கோணலாக பார்க்கும். இதில் வந்து 2 டைப் இருக்குது, இன்சைட் ஸ்குவிண்ட்டு, அவுட் சைட் ஸ்குவிண்ட்டுன்றது. நீங்கள் நிறைய சர்ஜரிஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து கிரிட்டிக்கலான சர்ஜரிஸ் எதாவது இருக்காது சார்? கிரிட்டிக்கலான சர்ஜரிஸ்னால் சில டைம் சிண்ட்ரோப்ஸ்ன்னு வரும். அதெல்லாம் கொஞ்சம் பேராலிட்டிக் ஸ்குவிண்ட்டுன்னு ஒரு டைப் இருக்குது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கால்குலேஷன் கரெக்டாக வராது. அந்த ஓவராக இருக்கிற தசை, பலம் ஜாஸ்தி இருக்கிற தசையை வந்து வீக்கன் பண்ணி விடுவோம். வீக்காக இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். இதுதான் ஒன்றரை லைஃப் டைமில் ஒருத்தர் ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒன்றோ இல்லாட்டினா 2 தான் ட்வின்ஸ் பார்ப்பாங்க. இப்போ 27வது பேர் எனக்கு வந்திருக்கு. அது நான் கொடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். சார், இப்போ ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு அதிகமாக எந்த கேசஸ்க்காக சார் வராங்க? அதுக்கான தீர்வும் என்ன? இப்போ வந்து நிறைய கேஸு கிட்ட பார்வை நிறையா வருது. என்னோடய கிளாஸ்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் கண்ணாடி போட்டுருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேத்தி கிளாஸில் போனீங்கன்னா 18 பேர் போட்டுருக்காங்க. இந்த கிட்ட பார்வை ஏன் ஜாஸ்தியாக இருக்குனாக்கா, எங்களுடைய ஸ்டடி என்னன்னாக்கா நிறையா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, இந்த இப்போ வந்து வெளியில் போய் விளையாடுறது, அவுட்டோர் கேம்ஸே இல்லை. 18% ஸ்க்ரீன் டைம் வந்து அஃபெக்ட் பண்ணுது பெருசாக. கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அது உள்ளே இருக்கிற சீலியரி மசில்னு ஒன்று இருக்குது கண்ணுக்குள்ளே. அந்த சீலியரி மசில் ஓவராக ஒர்க் பண்ணுது. வீட்டிலே உட்காந்துட்டு எப்போ பாரு இந்த மொபைல் அடிக்ஷன், அது பெரிய கர்ஸ் டு த சொசைட்டி. சார், போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், வாட் இஸ் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் சார்? யார் பேர்லாம் நான் சினிமா ஸ்டார்ஸ் பேர்லாம் சொல்லலை, அவங்கெல்லாம் இதை குத்திக்கிறாங்க. குத்திட்டு ஃபில்லர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, பாட்டாக்ஸோட ஃபில்லர்ஸு. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் முக இதையே மாற்றிடலாம், 10 வருஷம் இளமையாக காமிக்கும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் T.S. சுரேந்திரன் அவர்கள், சேர்மன் ஆஃப் சங்கர நேத்ராலயா. சார், வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு எனக்கு அன்பார்ந்த வணக்கம். எஸ் சார், தேங்க்யூ சார். சார், நம்ம ஜென்ரலாக வந்து நீங்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஸ்குவிண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க. அப்படிங்கும்போது ஸ்குவிண்ட் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிங்கும்போது இது எதனால் ஆரம்பிக்குது சார்? எதனால் இந்த விளைவுகள் வருது? இது எப்படிலாம் சரி பண்ணலாம் சார்? இது ஸ்குவிண்ட்ன்றது தமிழில் மாறுக்கண்ணு என்று சொல்லுவோம். இந்த மாறுக்கண்ணுன்றது ஒரு கண்ணு கோணலாக பார்க்கும். இதில் வந்து 2 டைப் இருக்குது, இன்சைட் ஸ்குவிண்ட்டு, அவுட் சைட் ஸ்குவிண்ட்டுன்றது. உள்ளுக்குள்ளே பார்த்ததுன்னா இன்சைட் ஸ்குவிண்ட்டு, வெளியில் பார்க்குறதுன்னா அவுட் சைட் ஸ்குவிண்ட்டு, கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எதனாலன்ட்டு தெரியாது. யூஸ்வலாக கஞ்சனிட்டல்னாக்கா பிறப்பிலேருந்து இருக்கும். இது ஆல்சோ பரம்பரையாகவும் இருக்கலாம். பரம்பரையாக வர்றது அவங்க தலைமுறையாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நிறைய டைப் இருக்குது. இந்த கஞ்சனிட்டல் டைப் இல்லாமல் பார்ஷியலி அகாமடேட்டிவ்னு ஒன்று இருக்குது. அகாமடேட்டிவ் ஸ்குவிண்ட்டுனாக்கா இந்த கிளாஸ் கண்ணாடி ப்ளஸ் பவர், ஹை ப்ளஸ் நம்பர் இருக்கிறதுனால வருது. அண்டு அது வந்து கொஞ்சம் 2 வருஷம் கழிச்சு தான் வரும். ஸோ ஸ்குவிண்ட் வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட காமிக்கிறது ரொம்ப அவசியம். சார், இப்போது ஸ்குவிண்ட்டுக்கு வந்து வந்த உடனே அடுத்த கட்ட தீர்வுகள் என்னென்ன நம்ம பண்ணணும் சார்? ஸ்குவிண்ட் வந்த உடனே அது முதல்ல ப்ராப்பர் செக்கப் பண்ணணும். அதில் வந்து இப்போது ஸ்பெஷலிஸ்ட்டு தனியாக இருக்காங்க. இந்த ஒன்றரைக்கண்ணுக்கிட்டே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க பேர் பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜிஸ்ட். அவங்கக்கிட்ட காமிக்கிறது பெட்டர். இதை வந்து யூஸ்வலாக பீடியாட்ரிஷியன் முதல்ல கண்டுபிடிப்பாங்க. பீடியாட்ரிஷியன் கண்டுபிடிச்சி ஐ டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க. அதே மாதிரி ஐ டாக்டர் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜிஸ்ட்ட அனுப்புவார். ஸோ அவர் வந்து செக்கப் பண்ணிவிட்டு முதல்ல எல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துகிட்டு பார்வை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு, அந்த ஒன்றரை கண்ணுக்கு கவர் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதாவது இப்படின்ட்டு ஒரு செக் பண்ணுவாங்க. எந்த கண்ணு நிறையா ஸ்குவிண்ட் ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் மேற்கொண்டு வைத்தியம் பண்ணுவாங்க, அதுக்கு வேண்டிய வைத்தியம். சார், இப்போ நீங்கள் பல வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க, பல உயரிய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய சர்ஜரிஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து கிரிட்டிக்கலான சர்ஜரிஸ் எதாவது இருக்கா சார்? கிரிட்டிக்கலான சர்ஜரிஸ்னால் சில டைம் சிண்ட்ரோம்ஸ்னு வரும். அதெல்லாம் கொஞ்சம் பேராலிட்டிக் ஸ்குவிண்ட்டுன்னு ஒரு டைப் இருக்குது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கால்குலேஷன் கரெக்டாக வராது. இது வந்து ஃபுல்லாக கால்குலேஷன் தான், எவ்வளோ பண்ணுறதுன்றது. ஸோ அதே மாதிரி ப்ரவுன் சிண்ட்ரோம், இன்றைக்கி நான் ஒரு கேஸ் பண்ணேன், ப்ரவுன் சிண்ட்ரோம். இந்த மாதிரி கேஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். அது இல்லாமல் இந்த கிரிட்டிக்கல்ன்றது குழந்தைங்களுக்கு வேறு குறைபாடுகள் இருந்ததுன்னா கிரிட்டிக்கல் ஆகிடும். அதாவது டவுன் சிண்ட்ரோம், அவங்களுக்கு ஸ்குவிண்ட் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். அனஸ்தீசியா கொடுக்குறதுல காம்ப்ளிகேஷன் வரலாம். ஹார்ட்டில் ஹோல் இருந்ததுன்னா ப்ராப்ளம் வரலாம். ஹார்ட்டில் ஹோல் இருக்கிறவங்களுக்கு மயக்குனர் கொடுக்கறதுக்கு தயங்குவார். இது மாதிரி தான் கிரிட்டிக்கல் தவிர மிச்சப்படி ஸ்குவிண்ட்டு சும்மா கால்குலேஷன். மசில்ஸ் உள்ளே இருக்கிற தசை நாருங்களை இப்படி அப்படி புரட்டி போடணும், அவ்வளோதான். புரட்டி போடுறது தான் ஆப்ரேஷன். இந்த புரட்டி போடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எவ்வளோ பண்ணுறதுன்றது. இத்தனை மில்லிமீட்டர் தள்ளி விட்டாக்கா இதுன்னு இருக்கும். ஒரு குழந்தைக்கு 1 மில்லிமீட்டர் தள்ளினா 5 டிகிரி கரெக்ட் ஆகும், இன்னொரு குழந்தைக்கு 4 டிகிரி தான் கரெக்ட் ஆகும், இன்னொரு குழந்தைக்கு 6 டிகிரி கரெக்ட் ஆகும். ஸோ இந்த கால்குலேஷன் ஆக்சுவலாக 90% நம்ம ஹியூமனில் கால்குலேஷன் பண்ணலாம், மிச்சதெல்லாம் மேலேருந்து வரதான் டைரக்ஷன். ஓகே சார், அதாவது உள்ள இருக்க தசைகள் நகர்ந்திருக்கும், அதை சரி பண்ணணும், அதுதான் ஸ்குவிண்ட்டுங்கிறது. தசைங்க ஒரு தசை ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணும், ஒரு தசை வீக்காக இருக்கும். அந்த ஓவராக இருக்கிற தசை, பலம் ஜாஸ்தி இருக்கிற தசையை வந்து வீக்கன் பண்ணி விடுவோம். வீக்காக இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். இதுதான் ஒன்றரை கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் வந்து ட்வின்ஸுடைய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். 27வது ட்வின்ஸில் நான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல மாட்டேன். 27 ட்வின்ஸுன்றது ஒரு பெரிய வாட் வி கேன் சே, ஒரு ஹிஸ்டாரிக்கல். இது யூஸ்வலாக லைஃப் டைமில் ஒருத்தருக்கு ஸ்குவின் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒன்றோ இல்லாட்டினா 2 தான் ட்வின்ஸ் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ 27வது பேர் எனக்கு வந்திருக்கு, அது நான் கொடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ என்னுடைய 46 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் 27 பேர் வந்திருக்கு. இது இல்லாமல் என்னுடைய இன்னொரு இது வந்து ஒரு ட்ரிப்ளெட்ஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது 3 குழந்தைங்களுக்கும் ஸ்குவிண்ட்டு ஒரே பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டும் ஒரு அபூர்வம். ஒரு டவுட் என்னென்னா, இப்போ குழந்தைகளுக்கு ஸ்குவிண்ட் வர்றது ஓகே, அது ட்வின்ஸாக இருக்கும்போது வரதும் ட்ரிப்ளெட்ஸாக இருக்கும்போது வர்றது, இதெல்லாம் ஆச்சரியமாக தான் சார் இருக்குது. ஆச்சரியமாக தான் இருக்குது. சில டைம் ட்வின்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு குழந்தைக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் பண்ணதெல்லாம் இது வரைக்கும் 26 ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் ட்வின்ஸ் 2 பேருக்குமே இருந்தவங்களுக்கு பண்ணியிருக்கேன். சில டைம் அந்த மாதிரி வரும், ஒரு குழந்தைக்கு மாத்திரம் ஸ்குவிண்ட் இருக்கும். அது இந்த சீரீஸில் சேர்க்கலை சார். இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஐஸை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுங்கள் சார். ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஐஸை நம்ம வந்து பராமரிக்கிறது தேவையே இல்லை. அதாவது அந்தந்த ஏஜில் எப்படி நம்ம செக்கப், ஒரு மாஸ்டர் செக்கப் எப்படி நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சொல்கிறோமோ, வயது ஆனவங்களுக்கு சொல்கிற மாதிரி, குழந்தைங்க பிறந்த உடனே முதல் ஆண்டில் கண் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி பார்க்கணும். அதே மாதிரி இஎன்டி டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி பார்க்கணும். டென்டல் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி பார்க்கணும். காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி பார்க்கணும். அது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ. பட்டு கண்ணை பொறுத்து மட்டும் இது ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு, விளையாட்டு சாமானை கொடுத்து கண் அப்படி கிட்ட எடுத்துன்னு போச்சு குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக அது கிட்ட பார்வையாக இருக்கலாம், இல்லாட்டின்னா ரெட்டினா இஷ்யூவாக இருக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு கண்ணில் நீர் வருது அப்படின்னாக்கா அது கன்ஜெனிட்டல் டேக்ரோசிஸ்டைட்டிஸ்னு பேர். அது இல்லாமல் பிறத்துப்பிலேயே ஒரு குளோக்கோமா ஒன்று இருக்குது, கன்ஜெனிட்டல் குளோக்கோமான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு குறைப்பிரசவத்தில் பிறந்தது, 1600 கிராம்குள்ளே இருந்தது, 7 மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா ரெட்டினோபதி ஆஃப் ப்ரிமிச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்ஓபி. அதுவும் உடனே கவனிக்கணும். அதில் 5 கிரேட் இருக்குது. 1வது கிரேட், 2வது கிரேட், 3வது கிரேட் வரைக்கும் நம்மளால் குணப்படுத்த முடியும். 5வது கிரேட்டு கஷ்டம். அது இல்லாமல் பிறவி குறைபாடுகள், பரம்பரையாக ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, மாலைக்கண், இதெல்லாம் இருக்குது. ஸோ பராமரிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டு பண்ணணும் போய். அதுவும் குறைபாடோடு இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணணும். இப்போ 1.5 கண் இருக்குதுன்னா உடனே காமிச்சிடணும்.
அது இல்லாமல் நீர் கொட்டுது அப்படின்னாக்கா உடனே காமிச்சிடணும். இதுதான் தவிர கண்ணை வந்து கண்ணே பராமரிச்சுக்கும். அதுக்கு நல்ல ஸ்ட்ராங் போன்ஸு சுற்றி கடவுள் கொடுத்துருக்கார். அது இல்லாமல் அது உள்ளே இருக்கிற நீர் சுரக்கிறது, அந்த சுரக்கிறதுலேயே உங்களுக்கு பாக்டீரியாலாம் அது இது பண்ணிடும். அதை அனாவசியமாக நம்ம கண்ணை வந்து பராமரிக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. சும்மா ட்ராப்ஸ் போடுறதோ, தண்ணி தெளிக்கிறதோ, விளக்கெண்ணெய் ஊற்றுறதோ, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது இயற்கையிலே பராமரிச்சுக்கும். இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 18 வாட்டி கண்ணை சிமிட்டுறோம். அது சிமிட்டுறது என்னென்னா இது டியர் சர்க்குலேஷன். ஒரு சைடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுரப்பிங்க சுரந்துட்டுருக்கு, ஒரு சைடில் வந்து அது ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கு. இதில் ஏதாவது ஒரு அப்நார்மல் குறைபாடு இருந்தாக்கா அது டாக்டரால் சரி பண்ண முடியும். முக்கால்வாசி குறைபாடுங்க 90% அது குறைபாடுங்க சரி பண்ணணும். குறைபாடு சரி பண்ணாத வியாதிங்க நிறையா இருக்குது. இப்போ நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னாக்கா மாலைக்கண், அதில் 2 டைப் இருக்குது. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி, இன்னொன்று வந்து ஆர்பியை குணப்படுத்த முடியாது. அது செக்கப் பண்ணிக்கினே இருக்கலாம் தவிர ஏதோ ஜீன் தெரப்பி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டெம் செல் தெரப்பிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொடுக்கும். ஓகே சார், இப்போ ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு அதிகமாக எந்த கேசஸ்க்காக சார் வராங்க? அதுக்கான தீர்வும் என்ன? இப்போ வந்து நிறைய கேஸு கிட்ட பார்வை நிறையா வருது. முன்ன நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது 4% தான் இருந்தது. என்னோடய கிளாஸ்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் கண்ணாடி போட்டுருந்தான். ஓகே, நாங்கள் 50 பேர் ஸ்கூலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேத்தி கிளாஸில் போனீங்கன்னா 18 பேர் போட்டுருக்காங்க. அதே 50 பேரில் இந்த 18% இப்போது கிட்ட பார்வை, அஸ்டிக்மேட்டிசம், ப்ளஸ் நம்பர், ஹைப்பரோப்பியா இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது இந்த கிட்ட பார்வை ஏன் ஜாஸ்தியாக இருக்குனாக்கா, எங்களுடைய ஸ்டடி என்னன்னாக்கா நிறையா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, இந்த ஐபேட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வீடியோ கேம்ஸ் பார்க்குறது. இப்போ வந்து வெளியில் போய் விளையாடுறது அவுட்டோர் கேம்ஸே இல்லை. கிட்டத்தட்ட முக்கால்வாசி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லோரும் கிரிக்கெட்டே இது வழியாக, டிவி வழியாக, மொபைல் வழியாக பார்க்குறாங்க. இதுதான் மெயின் குறைபாடு. விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் இதனால் தான் வருது. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி சாப்பாட்டு இதிலெல்லாம் கூட நிறையா மாற்றங்கள் இருக்குது. இப்போது முன்ன மாதிரி கீரை அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. முட்டை, பால்லாம் இதெல்லாம் நல்லது. கீரை இதெல்லாம் இல்லாததுனால இப்போது குழந்தைங்களுக்கு நிறையா 18% ஸ்க்ரீன் டைம் வந்து அஃபெக்ட் பண்ணுது பெருசாக. கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, உள்ளே இருக்கிற சீலியரி மசில்னு ஒன்று இருக்குது கண்ணுக்குள்ளே. அந்த சீலியரி மசில் ஓவராக ஒர்க் பண்ணுது. ஓவராக ஒர்க் பண்ணுறதுனால நேச்சுரலாக அந்த லென்ஸினுடைய மெக்கானிசமே மாறுது. நம்ம மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த, இயற்கை கொடுத்த இது என்னன்னாக்கா தூர பார்வைக்கு பார்க்கறதுக்கு தான், அவனுக்கு இறையை தேடுறது தான் கொடுத்தாரு பார்வை. இவன் என்ன பண்ணுறான், மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது, ஓவராக கிட்ட பார்வை யூஸ் பண்ண கண்ணுக்கு கிட்ட பார்வையே வந்துடுது. அந்த மசில்ஸ் எவ்வளோ நாள் தான் அது ஓவர் ஒர்க் பண்ணும். ஓரளவுக்கு நீங்கள் ஓடினீங்கன்னா டயர்ட் ஆகிடுறீங்களா, அந்த மாதிரி உள்ளே இருக்கிற மசில்ஸ் டயர்டாகி அவனுக்கு 1.5 கண்ணும் அதனால் வருது. ஓகே, ஹை ப்ளஸ் நம்பர் இருந்து அவன் ஓவராக யூஸ் பண்ணி 1.5 கண் வருது. சார் அப்போது ஆவரேஜ் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருக்கணும் சார்? ஒரு அடல்ட் ஆகட்டும், கிட்ஸ் ஆகட்டும். கிட்ஸாக இருக்கிற 1/2 hour மேலே பார்க்கக்கூடாது சார். மிச்சம் டைம் எல்லாம் நம்ம வந்து ஃபோன் ரெண்டுமே ஸ்க்ரீன் டைம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்கக்கூடாது. நம்ம முக்கால்வாசி டைம் குழந்தைங்கள வெளில போய் விளையாட விடணும். கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாட விடணும். அந்த மாதிரி விளையாட விட்டாலே உங்களுக்கு கிட்ட பார்வை. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் இந்த கிட்ட பார்வை இருக்கிற விளையாட்டு சாமான் எதுவுமே கிடையாது. 90% ஆஃப் த டைம் லீவ் விட்டாக்கா வெளியில் போய், அந்த காலத்தில் கோலி, அப்புறம் பொம்பரம், அதுக்கப்புறம் கில்லித்தாண்டு, கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் இருந்தது. இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் போயிட்டு குழந்தைங்கள்லாம் இப்போ ஒபிசிட்டி வர ஆரம்பிச்சிது. வீட்டிலே உட்காந்துட்டு எப்போ பாரு இந்த மொபைல் அடிக்ஷன், அது பெரிய இதுன்னு தான் சொல்லணும். கர்ஸ் டு த சொசைட்டி. ஓகே சார், போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், வாட் இஸ் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் சார்? போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்றது ஆக்சுவலாக முதல்ல அது கண்டுபிடிச்சது ஆலன் ஸ்காட். இங்கே ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஆலன் ஸ்காட். ஓகே, ஒரு வெள்ளைக்காரர், அமெரிக்கன், சான் ஃப்ரான்சிஸ்கோ. அதில் வந்து ஒரு முயலுக்கு இன்ஜெக்ஷன் அதை கொடுத்து, அந்த பாட்டாக்ஸ்ன்ற இன்ஜெக்ஷனை கொடுத்து
அதனுடைய மசில்ஸில் குத்தி மசில்ஸ் வந்து பேரலைஸ் ஆகுதுன்ட்டு கண்டுபிடிச்சார். ஓகே. அப்புறம் அதை என்ன பண்ணார், ஆக்லீனியம்னு சொல்லிட்டு ஒரு பர்க்லி கம்பெனி ஒன்று அமெரிக்காவில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி 1.5 கண்ணுக்கு அதை வச்சு கரெக்ட் பண்ண முடியும் ஆப்ரேஷன் இல்லாமல். அது எந்த தசையில் அதை கொடுத்தாலும் அந்த தசையினுடைய ஆக்ஷன் போயிடுது. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், லைட் இருக்குது, 220 வோல்ட்ஸ் வரணும், அதுக்கு பதிலாக இப்போ 300 வோல்ட்ஸ் வந்ததுன்னா அதுக்கு நிறைய பவர் வரும் மசில்ஸ்க்கு. இந்த கண்ணில் இருக்கிற மசில்ஸ் மாத்திரம் இல்லாமல் உடம்பில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மசில்ஸ் தசை நார்கள் ஓவர் ஆக்ட் பண்ணோ அந்த இடத்துல இந்த பாட்டாக்ஸ் கொடுக்கலான்னு சொன்னார். இப்படி இந்த ஃபேஷியல் ஸ்பாசம் சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணுவாங்க சில பேர். அவங்க அப்படின்னு விங்க் பண்ணுறவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மசில்ஸ் ஓவர் ஆக்ட் பண்ணோ இந்த பாட்டாக்ஸு இவ்வளோ யூனிட்டுன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அது எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வரும், அது ஸ்ட்ரென்த்தும் வரும். நிறைய கம்பெனி இருக்குது. நாங்கள் கொடுக்குறது அலர்கான் கம்பெனி பாட்டாக்ஸ்னு வரும். ஸோ இன்னொரு கம்பெனி இங்கிலாந்து கம்பெனி ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு யூனிட்டு கொஞ்சம் மாறும். அதை நாங்கள் கொடுத்தோன்னா அந்த ஓவர் ஆக்ஷனை இப்போ 300 வாட்ஸ் வருது, 300 வோல்ட்ஸ் வருதுன்னா அது 220 வோல்ட்ஸுக்கு குறைக்கிறது தான் இந்த பாட்டாக்ஸு. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற நர்வ் டெர்மினல்ஸில் ஆக்ட் பண்ணி அதை கொஞ்சம் பேரலைஸ் பண்ணி விட்டுடும். ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே. இதனால் இதை வந்து பியூட்டி கிளினிக்கு இப்போ மாற்றிட்டாங்க. ஓகே. அவர் கண்டுபிடிச்சது 1.5 கண்ணு பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சார். நானும் 1.5 கண்ணுக்காக நான் 90s கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிடுதுன்னா இதனுடைய இதை தெரிஞ்சுட்டு இப்போ பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ்லாம் அதை குத்துனாங்கன்னா அவங்களுடைய இந்த இடத்துல க்ரோஃபீட்னு வரும், சின்ன சின்ன இது தெரியும். இப்போ எனக்கே நிறைய உங்களுக்கு சுருக்கம் தெரியும், ஏன்னா என்னுடைய மூப்பு காரணமாக. அந்த பாட்டாக்ஸ் நான் கொடுத்தேன்னா நான் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு யங்காக தெரிவேன். ஸோ யார் பேர்லாம் நான் சினிமா ஸ்டார்ஸ் பேர்லாம் சொல்லலை, அவங்கெல்லாம் இதை குத்திக்கிறாங்க. குத்திட்டு ஃபில்லர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, பாட்டாக்ஸோட ஃபில்லர்ஸு. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் முக இதையே மாற்றிடலாம், ஒரு 10 வருஷம் இளமையாக காமிக்கலாம். ஓகே சார். இப்போ சமீப காலமும் வந்து இந்த ரெட் ஐஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆஃபீஸில் ஜென்ரலாக வெளியே பார்க்கும்போது பப்ளிக்லேயே இருக்குது, பட் யாருமே அதை வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டுறாங்க. சும்மா ஐஸில் ஏதோ பட்டிருக்கு வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அது எதனால் வருது சார்? சில பேருக்கு கொஞ்சம் பிறப்பிலே கொஞ்சம் இந்த உள்ளே இருக்கிற இரத்த குழாய்ங்க கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். அது அண்டு இது ஒரு ஆல்கஹால் இது சாராயம் அந்த மாதிரி எதோ குடித்தாலோ கண் ரெட் ஆகும். அது வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ். பட் நார்மலாக வர்றது முக்கால்வாசி ரெட் ஐஸ்ன்றது மெட்ராஸ் சைன்னு சொல்லுவோம். மெட்ராஸ் சைன்றது கூடவே கண் ஒட்டிக்கும், 2 கண்ணும் ஒட்டிக்கும், கண் செவந்து போகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஏன்னா மெட்ராஸ் ஐக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அண்டு அதுலேயே ஒரு அலர்ஜினாலும் வரலாம். பட் நீங்கள் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடாது. நீங்களே ஒரு ஆன்டிபயோட்டிக் கடையில் வாங்கி போடக்கூடாது. அது வந்து ஏன்னாக்கா அது வந்து மெட்ராஸ் ஐயாவும் இருக்கலாம், குளோக்கோமாவுக்கும் கண் செவந்து போகும். அது இல்லாமல் யூஐட்டிஸ்னு ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது. 3 காரணனால செவந்து போகும். எதனாலன்னு எப்படி தெரியும்? அதனால் கிட்ட இருக்கிற ஐ டாக்டர்கிட்ட காமிச்சு அது ஆன்டிபயோட்டிக் போடணுமா ஸ்டீராய்டு போடணுமான்றது அவர் சொன்ன பிறகு தான் சரி. இந்த ட்ரீட்மெண்ட் ஐஸ் இதை பற்றி எல்லாமே விட்டுட்டு ஒரு 46 இயர்ஸ் மருத்துவத்துறையில் வந்து இருந்திருக்கீங்க. ஸ்பெஷலாக வந்து ஏன் சார் இந்த கண்கள் பிரிவுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எத்தனை இது வரைக்கும் சர்ஜரி பண்ணியிருப்பீங்க சார்? எப்படி இருக்குது சார்? ஹாப்பியாக இருக்கீங்களா 46 இயர்ஸ் மருத்துவத்துறை அப்படிங்கும்போது? ஆக்சுவலாக கண் துறைக்கு அப்போ வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. நான் ஜாயின் பண்ணும்போது யாராவது ஜாயின் பண்ணுவாங்களான்னு இருந்தாங்க. இப்போ கண் துறைக்கு பெரிய 12 சப்ஸ்பெஷாலிட்டிஸ்னு ஆகிடுது. அப்போ திருப்பி கேட்ராக்டு கிளாஸஸ் இவ்வளோ தான் இருந்தது. இப்போ வந்து 1.5 கண்ணுக்குன்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் ரெட்டினா, இந்த சங்கர நேத்ராலயா பொறுத்த மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் 46 வருஷமாக நான் இருந்திருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. ஓகே. இங்கே வந்து சப்ஸ்பெஷாலிட்டிஸ் ஆரம்பித்தோம், வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு. அந்த மாதிரி ஆரம்பித்ததுனால இந்த துறையில் எனக்கு ஒரு இது வந்தது, ஒரு கண் வந்தது. அதனால் இதை எடுத்தேன். இதை எடுத்துட்டு
இதில் டாக்டர் பத்ரிநாத் அவர்கள் இதுதான் மென்டார், இந்த ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டர். அவர் ஆரம்பிக்கும் போது ரெட்டினால ஸ்பெஷலிஸ்ட். ரெட்டினால ஏற்கனவே 3 பேர் இருந்ததுனால அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒன்றரை கண் எடுத்து நான் பண்ணுங்கன்னு சொன்னார். தனித்தனியாக நம்ம பிரியணும் அப்படின்னு சொல்லி 12ஆக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட், கேட்ராக்டு, குளோக்கோமா, கார்னியா, ரெட்டினா, பிளாஸ்டிக் சர்ஜரி, இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டார். ஸோ எனக்கு ஒரு ஈடுபாடு அவர் சொன்னதுனால ஒன்றரை கண் எடுத்தேன். ஒன்றரை கண் எடுத்தது குழந்தைங்களுக்கு மெயினாக இது பண்ணது. இதில் ஒரு பெரிய திருப்தி தான். ஏன்னா ஒரு 30,000 ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒரு பெரிய திருப்தி. 3 லட்சம் பேஷண்ட் கிட்டத்தட்ட அவுட் பேஷண்ட் பார்த்துருக்கேன். இந்த குழந்தைங்களில் பார்க்குறது அது ஒரு தனி திருப்தி தான். ஓகே, மிகப்பெரிய விஷயம் தான் சார். 30,000 ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது சக்ஸஸ் ரேஷியோவும் அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 90% இருக்கும். 10% ஃபெயிலியர் இருக்கும். திருப்பி ரீசர்ஜரி. இன்றைக்கி கூட நான் ஒரு ரீசர்ஜரி பண்ணேன். ஓகே, ரீசர்ஜரி வரும், ஒரு 10%ல் வரும். அதுவும் அந்த லாங் ஸ்டாண்டிங். இன்றைக்கி பண்ணது 98ல் பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி வரைக்கும் நேராக இருந்தது கண். திருப்பி ஸ்குவிண்ட் வந்துடுது. ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? பண்ணதுக்கப்புறமும் திரும்ப வாய்ப்பு இருக்கும். அது அப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்குவிண்ட்டு வெளியில் போகலாம். இதெல்லாம் ஒரு 10 to 15% ஆகும். அது அவனுடைய பேஷண்ட்டுடைய தலையெழுத்து, நம்ம டாக்டருடைய தலையெழுத்து. அவனை நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா கண்ணில் வந்து இந்த கண்ணில் 6 தசை இருக்குது, இந்த கண்ணில் 6 தசை இருக்குது. 12 தசை இருக்கிறதுனால எங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு இன்னொரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முடியும். இந்த கண்ணில் பண்ணிவிட்டு அதில் சரியாகலன்னா இந்த கண்ணை பண்ணுவோம். முக்கால்வாசி டைம் 2 கண்ணும் சேர்த்து ஒரே சர்ஜரியில் பண்ணுவோம். ஏன்னா 2 கண்ணும் சேர்த்து ஒரே சர்ஜரி பண்ணும்போது தான் கண்ணுடைய ஷேப்பு சைஸு மாறாது. நீங்கள் ஒரு கண்ணு மாத்திரம் பண்ணிங்கன்னா ஒன்று அந்த கண்ணு பெருசாகலாம், ஒன்றரை கண்ணு சரியாகலாம், இல்லாட்டினா ஒரு கண்ணு சிறுசாகலாம். அதனால் இந்த 2 பைலேட்ரல் சர்ஜரின்னு பேர். 2ஐயும் பண்ண இன்றைக்கி பண்ணதில் 4 கேஸ் இன்றைக்கி சர்ஜரி பண்ணதில் 3 கேஸு பைலேட்ரல். ஒன்றுக்கு தான் ஒரு கண்ணு பண்ணேன். ஓகே சார், ஜெனரலாக இப்போ இந்த ஐடி ஒர்க்கர்ஸ், இந்த கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் டைம் டிஸ்பிளே பார்க்குற வேலை தான் அவங்களுக்கு இருக்கும். ஒரு 8 hours 9 hours டிஸ்பிளேல மட்டும்தான் பார்த்து ஒர்க் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த ப்ரொடெக்ஷன் கிளாஸும் போட்டிருப்பாங்க. அது போட்டுமே அவங்களுக்கு இந்த தலைவலி, கண்ணு வலி இதெல்லாமே அவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கும்போது இதுக்கான ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணணும் சார் அவங்க? ஆக்சுவலாக அது பேர் கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம்னு பேர். அவங்க வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுக்கணும். அதில் ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுக்கணும். ஸோ தட் இங்கே இருக்கிற ஒரு ஹீட்டு வரக்கூடாது கண்ணில். அவங்க தே டெவலப் வாட் தே கால் இஸ் ட்ரை ஐ சின்ட்ரோம்ட்டு. கண் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதாவது சுரப்பிங்க வந்து அதனுடைய இது சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் ட்ரை ஐ சின்ட்ரோம் வந்துடுதுன்னா அவங்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் அதை போடும்படியாக இருக்கும். சப்ளிமெண்ட் பண்ணும். அது காட் கிவன் டியர்ஸ் வந்து நார்மலாக இருந்தாக்கா நம்மளுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஐ ஸ்ட்ரெயின், அஸ்தினோப்பியான் இருக்கும். ஸோ அவங்க வந்து எவ்ரி 20 minutes 20 செகண்ட் கேப் விடணும். அதை இதை விட்டு டிவியை விட்டு விலகிட்டு ஒரு நேச்சுரல் இது அட்மாஸ்பியர். என்னுடைய ரூம்லேயே அதான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்கேன். பின்னாடி நேச்சரை பார்ப்பேன், திருப்பி கம்ப்யூட்டர் வருவேன். ஸோ 20 minutes 20-20 ஃபார்முலான்னு பேர். 20 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு திருப்பி பண்ணணும். அண்டு கண்ணை நிறைய வாட்டி பிளிங்க் பண்ணி ஒரு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம இது அப்புறம் நம்ம இது உன்னிப்பாக கவனிக்கும்போது நம்ம அவ்வளோ நேரம் பிளிங்க் பண்ண மாட்டோம். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 18 வாட்டி பிளிங்க் பண்ணணும்னு முதலே சொன்னேன். அதுக்கு பதிலாக நம்ம 12 வாட்டி தான் பிளிங்க் பண்ணுவோம் அந்த கான்சன்ட்ரேஷனில். அப்போ என்ன ஆகுனாக்கா நம்ம அந்த டியர் சர்க்குலேஷன் போகாமல் இந்த கார்னியான்ற ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ இந்த ட்ரை ஐ சின்ட்ரோம் பண்ணணுன்னா 20-20 ஃபார்முலா பண்ணணும், பிரேக் எடுக்கணும், ரொம்ப நேரம் இதில் கம்ப்யூட்டரை பார்க்கக்கூடாது. ஓகே சார், இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு ஃபுட் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் எதாவது உங்களுக்கு? ஒன்றுமே எல்லாமே இயற்கை தான் சார். இயற்கையிலேயே எல்லா உணவும் கிடைக்குது. அது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா நான் வெஜிடேரியன் இருந்தாக்கா முட்டை, பால், ப்ரோட்டீன்ஸ் நிறையா கொடுக்கலாம். இல்லாட்டின்னா கீரை வகைகள், இந்த முருங்கைக்கீரையில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது. ஸோ மில்க் கொடுத்தாலே நிறையா இது சார், பாதி ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு சால்வ் ஆகிடும்.
அது சப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது இது இருக்கும். அது மீன் மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க, 7 C's அந்த காலத்தில் ஒரு சொல்லின்னு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணலாம். விட்டமின்ஸு, டானிக் இதெல்லாம் கொடுக்கலாம். பட் யூஸ்வலாக இயற்கை உணவு சாப்பிட்டாலே போதும் சார். ஓகே, எல்லாமே இயற்கை உணவில் இருக்குது. இப்போ வந்து இந்த பர்கர் அந்த மாதிரி பீஸா இந்த மாதிரி போனால் தான் ப்ராப்ளம். அவங்களுக்கெலாம் தான் இந்த மாதிரி டெஃபிஷியன்சி வரும், பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி. இதெல்லாம் இயற்கை உணவு கொடுத்து அந்த காலத்து உணவு மாதிரி நிறைய கீரை வகைகள், நிறைய காய்கறிகள், அந்த எஸ்பெஷலி ஆர்கானிக்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி காய்கறிகள், முட்டை, பால் இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஸ்குவிண்ட் அப்படிங்கிறது பிறக்கும் போதுலேருந்து வருதும் அதுக்கப்புறம் வருது அப்படிங்கும்போது அதை தடுக்கிறதுக்கான தீர்வு இருக்கா சார்? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அது வரவே முடியாது, தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் எதாவது ஒன்று இருக்குமா? இல்லை சார், இது வரைக்கும் அந்த ஜெனட்டிக் ஸ்குவிண்ட்டுன்னு வர்றது அதை தடுக்க முடியாது. நம்ம வந்ததுன்னா அதனால தான் இப்போது யூஸ்வலாக மேரேஜ் பண்ணும்போது அதெல்லாம் கூட பார்க்கணும். அதர் சைடில் ஸ்குவிண்ட் இருக்கா, அதர் சைடில் சுகர் இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க சார். இப்போ அந்த மேலுக்கு ஸ்குவிண்ட் இருந்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது, ஒரு 50% சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அவங்க ஃபாதருக்கு ஸ்குவிண்ட் இருந்தது, மதருக்கு ஸ்குவிண்ட் இருந்தது, ஆர் தாத்தா பாட்டிக்கு இருந்தது, மாமா மாமிக்கு இருந்தது அப்படின்னாக்கா இப்போ அந்த தலைமுறையெல்லாம் இப்போ மாறின்னு வருது. ஒரு குழந்தை இதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறின்னு வருது. பட் இருந்தாலும் அது வந்து ஜெனட்டிக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததுன்னா அது சின்ன மைனர் ஆப்ரேஷன்னால் அதை பண்ணி சரி பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றும் தடுப்புன்ட்டு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இது அகாமடேட்டிவ் ஸ்குவிண்ட்டுன்றது கண்ணாடி போட்டால் சரியாயிடும். அதனால் கண்ணாடிக்கு செக்கப் பண்ணாலே போதும். சைக்ளோப்ளீஜிக் ரிஃப்ராக்ஷன் பண்ணுவோம், இந்த டைலேட்டிங் ட்ராப்ஸ் போட்டு கண்ணாடி நம்பர் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த நம்பரை கொடுத்தாலே சில ஸ்குவிண்ட்டு சரியாயிடும். ஸோ கான்ஸ்டன்ட் செக்கப், மாஸ்டர் செக்கப் இஸ் அ மஸ்ட் ஃபார் சில்ட்ரன். ஓகே, எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் டவுட்டு தான். ஏன்னா இந்த கண்ணாடி போடுறவங்க வந்து ஒரு சிலர் வந்து பல வருஷமாக ஒரே கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான பீரியட் எதாவது இருக்கா சார்? ஆக்சுவலாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ணிக்கினே இருக்கணும் சார். ஏன்னா நம்பர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ 40 வயசில் சாலேஸ்வரம்னு வரும். 40 வயசில் அந்த சாலேஸ்வரம் +1 ஆரம்பிக்கும். அப்புறம் 1.5, 2, 2.5, 3ன்னு போயிட்டு அப்புறம் புற வந்துடும், கேட்ராக்ட். அதனால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 40 வயசுக்கு மேலே செக்கப் பண்ணிக்கினே இருக்கணும். குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். யூஸ்வலாக கிட்ட பார்வைன்னு நான் முதல்ல சொன்னேன், அது இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிட்ட எடுத்துன்னு போவாங்க, இல்லை எந்த இது கொடுத்தாலும். அப்புறம் டிவி கிட்ட போய் பார்ப்பாங்க, கண்ணை இப்படி சுருக்கி பார்ப்பாங்க. சுருக்கி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்ட பார்வை இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டினா அஸ்டிக்மேட்டிசம்னு ஒன்று இருக்கலாம். இல்லாட்டினா தூர பார்வை, லாங் சைட், ஹைப்பரோப்பியா, அதாவது ப்ளஸ் நம்பர். மைனஸ் நம்பர் தான் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. 90% மைனஸ் பவர் தான் இருக்கும். அஸ்டிக்மேட்டிசமும் இந்த ப்ளஸ் நம்பரும் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். இதனால் என்ன பண்ணணுன்னா அது கொடுக்காமல் விட்டுட்டாக்கா அவங்களுக்கு சோம்பல் கண் ஆகிடும், லேசி ஐன்னு ஆகிடும். அதுக்கு பேட்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்படியான ட்ரீட்மெண்ட் இருக்கும். 1.5 கண் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும். சார், இப்போ நம்ம பாடியில் ஏதோ இடத்துல ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா, மீன்ஸ் இப்போ கையில் ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து ஐஸில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? அது ஆக்சுவலாக டவுட் இருந்ததுனா தான் குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணுவோம். ஓகே. பட்டு டிஜிட்டல் ப்ரெஷர் இப்போ நான் கான்டாக்ட் டோனாமீட்டர் அதெல்லாம் வந்துருக்கு. இங்கே சங்கர நேத்ராலயாவில் காம்ப்ரஹென்சிவ் ஐ எக்ஸாமினேஷன் தான், எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ மாஸ்டர் செக்கப்லேயே எல்லாம் வந்துடும். இப்போ வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட். எப்படின்னா இப்போ பிசுறு விழுந்துன்னா வெறும் பிசுரை மாத்திரம் பார்த்துட்டு செக் பண்ணுறது சங்கர நேத்ராலயில் கிடையாது. சங்கர நேத்ராலயில் A to Z, ஆலேருந்து இக்கு வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு உங்கள் கார்னியா எப்படி இருக்குது, உங்கள் ரெட்டினா எப்படி இருக்குது, 1.5 கண் இருக்கா, நம்பர் இருக்கா, கிளாஸஸ் இருக்கா, ஹை ப்ரெஷர் இருந்ததுன்னா குளோக்கோமா ஏதாவது இருக்கா, கேட்ராக்ட் பொறாகிரக இருக்கா, கண் இப்படி இருந்ததுன்னா டோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த ப்ராப்ளம் இருக்கா, வேறு ஏதாவது சிண்ட்ரோம்ஸ் இருக்கா, டுவேன் சிண்ட்ரோம், ரெட்ராக்ஷன் சிண்ட்ரோம், பேரலிட்டிக் ஸ்குவிண்ட் இருக்கா, ப்ரௌன் சிண்ட்ரோம் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறது அது தரோ செக்கப் பண்ணும். ஸோ
மாஸ்டர் செக்கப் மாதிரி அது கண்டிப்பாக அவசியம். இந்த வயசானவங்க எல்லாருமே வந்து அதாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாருமே ரெகுலராக செக்கப் போவாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது கண்ணில் வந்து புரை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம் சார் அது? அதாவது 60-65 வயசுக்கு மேலே ஆவரேஜ் இந்தியன் நம்ம இதில் வந்து பாப்புலேஷனில் 60-65 வயசில் இந்த புறைன்றது வருது. புறைன்றது என்னென்னா கண் கொஞ்சம் மங்கும். ஓகே. ஸோ அது மங்கும், கிளேர் அடிக்கும், லைட்டை பார்த்தா கிளேர் அடிக்கும். அப்புறம் தூர பார்வை தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அது மைனஸ் பவர் நிறைய பேருக்கு போகும். அதனால் படிக்கிறது தெரியும், தூர பார்வை தெரியாது. ஓகே. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாவுக்கு வந்து இப்போ கண்ணாடி இல்லாமல் படித்தாருன்னுவாங்க. அப்படின்னா அவருக்கு புறை இருந்ததுன்னு அர்த்தம். இந்த புறைன்றது 2 கண்லேயும் வரும். முதல்ல ஒரு கண்ணில் வரும், ரெண்டாவது கண்ணுக்கு வரும். சில டைம் 2 கண்லேயும் வரும். அவங்களுக்கு டே டு டே இதில் டிவி பார்க்க முடியல, அது படிக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணணும். புறை பழுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு கிடையாது. ஓகே. இப்போ புறை இருந்தாலே அது டாக்டர் கண்டுபிடிச்சிடுவார். ஒரு 50% இருந்தாலே ஆப்ரேஷன் பண்ணிது. இப்போ வந்து எல்லாருக்குமே ஃபுல்லாக நார்மலாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது புறையை வச்சுக்கினே தள்ளுறதுலாம் வந்து இந்த காலத்துக்கு அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அவங்களே பார்த்துக்கணும், ட்ரைவும் அவங்க பண்ணணும். கார் டிரைவிங் இதெல்லாம் பண்ணணுன்னா கண் பார்வை சுத்தமாக இருக்கணும். அதனால் இப்போ டே டு டே இப்போ நான் சர்ஜனாக இருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணணுன்னா கண் பார்வை நல்லா இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால் செக்கப் பண்ணிவிட்டு புறை வந்ததுன்னா அதுக்கு டாக்டர் சொன்னபடி இப்போ நிறைய டெக்னிக்லாம் இருக்குது. ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் இருக்குது. அதை பண்ணிவிட்டு உள்ளே இன்ட்ராக்குலர் லென்ஸை போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு கண்ணாடியே முக்கால்வாசி தேவைப்படாது. வெறும் படிக்கிறதுக்கு மாத்திரம்தான் தேவைப்படும். சிம்பிள் ஆப்ரேஷன் 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் பண்ணி அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜராக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். இது கண்கள் தானம் இது எவ்வளோ முக்கியம்? சங்கர நேத்ராலயில் வந்து கண்கள் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி? ஒரு கண்கள் தானம்ன்றது ஒருத்தர் மறைவுக்கு பிறகு பண்ணுறது தான். இறந்த பிறம் பண்ணுறதுனால இது மிச்ச லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அது மாதிரி கிடையாது. இது மறைஞ்ச பிறம் தான் பண்ணுறது. வேற லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஒரு கடாவர்லேருந்து இது பண்ணுறது, அதாவது அவங்க பிரெயின் டெட்டாக இருந்தால் தான் எடுத்து பண்ண முடியும். பட் கண் தானம் வந்து யார் வேணால் பண்ணலாம். இதில் கார்னியா ஃப்ரண்ட் பார்ட் இருக்கிறது மாத்திரம்தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கார்னியா 2 பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒருத்தர் யாராவது தானம் பண்ணாங்கன்னா 4 பேருக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே. ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஆக்குலர் சர்ஃபேஸ் டிஸார்டர் கிளினிக்னு ஒன்று வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த கார்னியான்ட்டே தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 800லேருந்து 1000 இது பண்ணுறோம் ஆப்ரேஷன், இந்த கண் மாற்று சிகிச்சை. ஓகே. ஸோ கண் தானம் வந்து ரொம்ப பெரிய, ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ மில்லியன்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ கண் தானம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. கண் தானம் பண்ணுறது அது பார்க்குறதுக்கு கூட தெரியாது. அது சின்ன ஒரு இதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா கண் எடுத்த மாதிரி கூட தெரியாது. அவங்க வித்தின் 6 hours பண்ணணும். அது 6 மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும். சக்கர நேத்ராலயா மாதிரி நிறையா சென்டர்ஸ் இருக்குது. ஈவன் கண் ஆஸ்பத்திரி இருக்குது. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அரிமா சங்கம்லேருந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாக்கா 6 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 20 நிமிஷத்தில் அவங்க டாக்டர்ஸ் வந்து கண்ணை எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த கண்ணை எடுத்துன்னு போயிட்டு டிரான்ஸ்பிளான்ட்டுன்றது தான், கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் தான், டோட்டல் ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி சார். மக்களுக்கு வந்து கண்களை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பாமர மக்களுக்கு வந்து தெரியாது. இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க சார். நேர்காணலுக்கும் உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம். ரொம்ப நன்றி.